கண்ணே மணியே கன்னிமாயே என் கைக்குள்ள வளர்ந்தவளே. நாங்க இங்க மயிலாப்பூர்ல இருந்தா வரோம். மாசா தளபதி கொடியேற்றத்தை பார்க்க வந்தோம். பார்த்தாச்சு ஒரு மாதிரி அப்படியே கையில நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி இங்க பார்த்து அவ்வளவுதான் ஒரு மாதிரி கையில நடக்குது. இதுக்கு முன்னாடி இது ஃபர்ஸ்ட் டைம் 20 வயசுல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். அண்ணனுக்காக மட்டும். நான் இங்கிலீஷ் மீடியம் பி செக்ஷன். நான் எங்க மாமா பென்ல எழுதி பாஸ் ஆயிடுவேன். விஜய் மாமா. யார் வாங்கி கொடுத்தா அந்த பென்? அப்பா. விஜய் மாமா பென்ல எழுதி பாஸ் ஆயிடுவேன். அப்படியா? யார் சொன்னா? யார் சொன்னாங்க இந்த பென் எழுதினா பாஸ் ஆயிடுவேன்? எங்க மாமா பென். அப்படியா? அங்க பார்த்தேன். பாத்தியா? அவர் படம் எல்லாம் பாத்திருக்கியா? ஒரு பாட்டு பாட. கண்ணே மணியே கன்னிமாயே என் கைக்குள்ள வளர்ந்தவளே எந்த மூச்சு உடிந்துலே. ஒரு டைலாக் சொல்ல அது படத்துல தெரியாதா? யாருன்னு தெரியும்? குடியரசு தின விழா இதுக்கெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த வருஷம் வயசு அடுத்த வருஷம் எப்படி இருக்கோ தெரியல. அதனால விஜயை பார்க்கணும். நல்லா பார்த்து நல்லா கிட்ட நின்று இப்படி கையாட்டிட்டு போயிட்டு மனசு சந்தோஷம். ஒன்றும் சொல்ல, மனசுக்கு சந்தோஷம். நான் எல்லா தலைவர்களையும் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க வாஜ்பாய் அம்மா ஒரு வாட்டி இது பண்ணாங்க. வாஜ்பாயில் இவங்க அந்த அம்மா பேர் இல்லை. ஸ்டாலின் பார்த்தோம், ஜெயலலிதா பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்தோம். குடியரசு தினாவுக்கு வந்துடுவோம், சுதந்திர தினாவுக்கு வரும். இப்போ எங்கள் பொண்ணையும் கூட்டிகிட்டு காலையில் கண்டிப்பாக 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்துட்டு வரலான்னு வந்துட்டோம். ஏன்னா இது விஜய் அடுத்த வருஷம் வயசு 75, 76 ஆகும். எப்படி இருக்குமோ பார்த்துட்டு போயிடலாம். கூட்டம் நிறைய. இது மாதிரி எல்லா தலைவரோட இவர் நடந்து எல்லாருக்கும் மரியாதையாக காமிச்சார். அதுதான் வழக்கமாக அவங்கெல்லாம் காரில் போயிட்டு தான் பார்ப்பாங்க. இவங்க நல்லா நடந்து மக்களுக்கெல்லாம் எல்லாரையுமே சமமாக பார்த்துட்டு போகணும். ஆனா சின்ன வயசுல இருந்தே இவரோட ஃபேனு. அவரை நேர்ல பார்க்க மாட்டோமா அப்படின்னு இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க பாத்துட்டோம். ஆனா இது மாதிரி இறங்கி எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு போவார்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலா அவர் சிஎம் இதுவெல்லாம் விட்டுட்டு அவர் அந்த மாதிரியே இல்ல. அவர் மக்களோட மக்களா இருக்காரு. அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்பவுமே இவர் தான் நிரந்தர முதல்வர். இந்த 80வது சுதந்திர தினத்துல இவ்வளவு அருமையாக இவர், அதாவது அவர் ஒரு எம்எல்ஏ, எம்பி இல்ல சாதாரணமா எதுலையுமே இல்லாம 2-3 வருஷத்துல ஒரு கட்சியை ஆரம்பிச்சு டைரக்டா சிஎம்மாவும் எல்லாருக்கும் அதாவது மக்கள் ஒரு சுதந்திரத்துக்கு அப்புறம் இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியான. நான் இப்பதான் இப்ப 80வது சுதந்திர தினத்துக்கு நான் நேரா வர்றது இதுதான் முதல் தடவை. ஒரு விஜய்க்கு தான் எங்களுடைய கம்பெனி, எங்களுடைய குடும்பம் ஃபுல்லா விஜய்க்காக. அவர் ஆயுளோட, நீண்ட ஆயுளோடையும் மக்களுக்கு சிறந்த பணியாற்றணும்னு கேட்டுக்கொள்ளுங்க.